தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல இன்ஃப்ளூயன்சர் அழகான ஒரு கருத்தை அவருடைய பேஜ்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து என்னைக்குமே நிரந்தரமானது கிடையாது. டிக்டாக்கை எப்படி பேன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் இன்ஸ்டாகிராமையும் பேன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அதுல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால நாம செட்டில் ஆயிட்டோம், நாம வந்து கரெக்டான பாதையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துளி அளவு கூட நினைச்சு தயவு செஞ்சு சும்மா இருந்துடாதீங்க. ஏதாவது ஒரு வேலையை பாருங்க, இல்லாட்டினா பிசினஸ்ல டெவலப் ஆகுங்க, இல்லாட்டினா ஏதாவது வேலைக்கு சேருங்கன்னு சொல்லிட்டு அழகான பொறுப்புணர்ச்சியோட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. உண்மையிலேயே அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் வந்து தாட் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய அவங்களுடைய பர்சனல் ப்ரமோஷன்ஸ் பண்றாங்களே. ஸோ சமூகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல கருத்தையும் ஒரு 10 வீடியோக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் அவருடைய பேஜ்ல இந்த மாதிரி சமூக பொறுப்புணர்ச்சியோட ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒண்ணு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் தயவு செஞ்சு நல்லா லிசன் பண்ணுங்க. சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ இருந்தா தட் இஸ் நாட் அ கன்சிஸ்டன்ட் வே. அது வந்து சரியான ஒரு பாதை கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது வந்து கேன்சல் ஆகும், பிளாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அதை மட்டுமே சார்ந்து இருந்த உங்க பிசினஸ் அடித்தளமே இல்லாம, அதாவது அந்த ஒரு இருந்த அடையாளமே தெரியாம போயிருங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அந்த சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சஸா இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்.